சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா உன்னிடம் மறைக்கப்பட்ட செய்தியை உன்னிடம் வெளிப்படையாக சொல்ல வந்தேன். இப்பொழுது எதற்காக உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நீயே குழம்பி போவாய். அதற்கான நேரம் வந்தவுடன் தானே அதை பற்றி சொல்ல வேண்டும் என்று நான் பொறுமையாக காத்திருந்தேன். இன்று அதற்கான நாள் வந்துவிட்டது. உன்னிடம் ஒரு செய்தியை நான் கொண்டு வந்தாலும் பல செய்தியை நான் மறைத்து வைப்பேன். எல்லாம் உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் என் குழந்தை எதை தாங்கும் எதை தாங்காது என்று எனக்கு தெரியும் அல்லவா. எல்லாவற்றையும் உன்னிடத்தில் சொல்லிவிட்டு உன்னை குழம்பி போய் நிற்க வைக்க உன் சாயப்பா நான் தயாராக இல்லை. அப்படி உன்னிடத்தில் மறைக்கப்பட்ட காரியம்தான் இன்று அதன் கட்டாயத்தில் நிற்பதால் தான் நான் சொல்கிறேன். வருத்தமான செய்தியும் கூட இதில் வந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த வருத்தமான செய்தி உன் செவிகளுக்குள் கேட்கும் நிமிடம் சந்தோஷமாக மாறும். உனக்கு துரோகத்தின் முடிவில் நின்று கொண்டு துரோகத்தை அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டு உன் வாழ்க்கையில் வலிகளை கொடுத்த ஒருவரை பற்றித்தான் பேசப் போகிறேன். இன்று அவரது கடைசி நாள் என்பதும் அவர் அனுபவித்து வந்த வேதனையில் இருந்து விடுதலை கிடைத்து விட்டது. அவர்களின் வாழ்க்கையை பாதி அளவு அடுத்தவர்களின் வாழ்க்கையை கெடுப்பதற்கே செலவழித்து விட்டார்கள். அவர்களது வாழ்க்கையை கவனிக்காததால் இன்று அவர்களின் வாழ்க்கை முழுமையாக முடிவடையப் போகிறது. இப்பொழுது நீங்கள் சொல்வதற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் சாயப்பா? என்னிடம் என்ன மறைக்கப்பட்டது என்று நீ என்னிடம் கேட்பாய். அடுத்த நொடி உன் செவிகளில் கேட்கப் போகும் செய்தி இத்தனை நாள் இவர்களா என்று நீ நினைக்கும் அளவு இருக்கப் போகிறது. நீ ஆச்சரியத்தில் இருக்கப் போகிறாய். அப்படிப்பட்ட ஒருவரின் காரியம்தான் உன் செவிகளில் கேட்கப் போகிறது. நல்லவர் வேஷம் போட்டுக்கொண்டு நெருங்கிய உறவாக இருந்த இந்த மனிதரின் காரியம் சில வினாடிகளில் உன் செவிகளில் கேட்கும். அந்த செய்தி உன் செவிகளில் கேட்கும் பொழுது அவர் அழியத் தொடங்குவார். இன்று அவரது இறுதி நாளாக இருக்கப் போகிறது. அக்கிரமக்காரர்களுக்கு இறுதி நாள் இது. எதை நினைத்தானோ அதை இன்னும் சில வினாடிகளில் அறுக்கப் போகிறார். உன்னிடம் ஏன் மறைத்தேன்? உன் மனதில் இந்த உறவு பொய் என்று சொல்லி உன் வாழ்வையும் கெடுத்து உன் மனதையும் வெறுக்க வைக்க வேண்டாம். பொறுத்திருக்கலாம் என்று சொன்னேன். இன்று அவனின் இறுதி நாளாக இருக்கும் பொழுது இந்த செய்தியை உன் செவிகளில் சேர்க்க வந்தேன். நடப்பது எல்லாம் நல்லதுக்கு என்று எண்ணி உன் வாழ்க்கையை கவனித்து வா. எப்பொழுதும் நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.